ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே அஃபிஷியலாக வந்த ஒரு நியூஸு. ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் விடும் போது 2024 முதல் வேகன்சியாக ஏஎல்பி தான் விட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் விடும் போது 5696 வேகன்சி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18,799 வேகன்சியாக மாறிடுச்சு. ஸோ இதனால நமக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கட் ஆஃப் டிசைட் பண்றது வந்து மேக்ஸிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி தான். வேகன்சியை பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் டிசைட் ஆகுது, சரிங்களா? ஸோ நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக கட் ஆஃப் வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். எல்லாருமே வந்து டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். 2018 வந்து 27,000 வேகன்சி வந்தது ஏஎல்பி பிளஸ் டெக்னீஷியன் வந்து அரௌண்ட் ஒரு 35,000 பிளஸ் வந்துருது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து 62ஓ 64,000 என்னமோ வந்து 2018 இருந்தது வேகன்சி. ஸோ அப்போ வந்து ஏஎல்பிக்கு வந்து 27,000 கிட்ட இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த வாட்டி வந்து வெறும் 5,000 வேகன்சி தான், 5,700 தான் அரௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதி மிஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி அகைன் வந்து அப்ளை பண்ணி வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்போவே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல மக்களே. இந்த அட்டம்ப்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கான கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கான வேகன்சி வந்து ரொம்ப நிறையவே இருக்கு. ரொம்ப நிறைய வேகன்சி. இது ஹை லெவல் வேகன்சின்னு தான் இதை சொல்லணும், சரிங்களா? இன்னுமே நீங்க வந்து பழைய வேகன்சியோடலாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது சூப்பரான வேகன்சி. ஸோ இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இதுவே வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ண ஒரு, அதாவது வந்து ஜோன் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ண அந்த ஒரு நோட்டீஸும் இருக்கு. அதையுமே காட்டுறேன். இதுல ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஜென்ரலா வந்து நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த ஆர்ஆர்பில தான் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் வருத்தப்படலாம். ஏன்னா எந்த ஆர்ஆர்பில அப்போ ஒரு வேகன்சி இருந்திருக்கும், இப்போ வந்து அப்போ வந்து சென்னைக்கு ஒரு வேகன்சி இருந்திருக்கும். சென்னைக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைட்டா ஏறி இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிலாஸ்பூருக்கு வந்து செமையா ஏறி இருக்கு வேகன்சி. ஸோ சில பேர் அதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஜாப் தான் முக்கியம். நான் எந்த ஒரு ஸ்டேட்ல கூட போய் ஒர்க் பண்ண, எந்த ஸ்டேட்ல வேணா போய் ஒர்க் பண்ண ரெடி. எனக்கு ஜாப் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப யோசிப்பீங்க, சரிங்களா? நம்ம வந்து அந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸையுமே கொடுக்குறாங்களாம். இங்க பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி will also be given to the existing candidate to revise their choice of RRB once details are published. ஸோ நீங்க வந்து உங்க ஆர்ஆர்பியோட நீங்க ஆனா வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கணும், சரிங்களா? புதுசா யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட் வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெங்களூர் கொடுத்துருக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு பெங்களூர்ல கொஞ்சம் தான் வேகன்சி ஏறி இருக்கு, எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ நான் இப்போ வந்து சென்னைக்கு மாத்தி அப்ளை பண்றேன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வந்து நீங்க வேற ஏதோ ஸ்டேட் கொடுத்துட்டீங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு நான் நார்த் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தோணுது சவுத்தே கொடுக்கலாம்னு சொல்லி, அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்கமிங் டேஸ்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்களாம் வெப்சைட்ல, சரிங்களா? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்னாலும் வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரத்னா அண்டர் ஸ்கோர் ராக்ஸ். ரத்னா அண்டர் ஸ்கோர் ராக்ஸ். ஸோ டெஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து நம்ம இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் குரூப் ஐடி எல்லாமே இது பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி வாங்க வேகன்சியை பார்க்கலாம் முதல்ல. இதுதான் வந்து வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணலை. பட் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இதே தான் அப்படியே வரும் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நிறைய வந்து நோட்டீஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அஃபிஷியல் வெப்சைட்டில் வரத்துக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரு 1 டே முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்பகமான டெலிகிராம் குரூப்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா? நிறைய ஹிந்தி சேனல்லாம் இருக்குது, அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாகவும் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கான வேகன்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜோன்லையும் என்ன இருந்திருக்கு, இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சென்ட்ரல் ரயில்வே மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 535 தான் இருந்திருக்கு, இப்போ 1783 மாறி இருக்குது மும்பையில். அதே மாதிரி ஈஸ்ட்டு சென்ட்ரல் விட்டுருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வரில் வந்து 479 வந்து 1595. நான் எதுக்கு அந்த ஸ்டேட்டு பேரோட சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நமக்கு சென்னையில் வேணாம், வேறு எங்கேயாவது வேணும், இல்லைனா நீங்கள் வேறு எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க, செகண்டராபாத்தில் கொடுத்துருப்பீங்க, பெங்களூரில் கொடுத்துருப்பீங்க, இப்போ சென்னையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். ஆர்ஆர்பி சாய்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பியவே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து
உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க மக்களே, சரிங்களா? ஸோ முதல்ல எந்தெந்த ஆர்ஆர்பின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சதர்ன் ரயில்வேல வேகன்சி அதை முதல்ல பாருங்கள். 218 வேகன்சி இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இப்போ வந்து 726 ஆயிருக்கு. இந்த சதர்ன் ரயில்வே வேகன்சி அப்படின்றது நிறைய பேர் வந்து நம்ம சென்னைக்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. சதர்ன் ரயில்வே அப்படிங்கிறது ஆர்ஆர்பி சென்னை ப்ளஸ் ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் சேர்ந்தது தான் சதர்ன் ரயில்வே. ஸோ 2 பேருக்கு சேர்த்து தான் இப்போ வேகன்சி வந்து 726 வேகன்சி ஆகியிருக்கு. பட் இதுவுமே ஒரு சூப்பரான வேகன்சி, சரிங்களா? நான் வேகன்சி கம்மினே சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வந்து பல்க் வேகன்சி. ஸோ இதிலலாம் வந்து 100% உள்ளே போயிடணும். இந்த நோட்டிஃபிகேஷன்லலாம் நான் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம், சரிங்களா? அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரயில்வேனா கொல்கத்தாவில் வந்து 415லேருந்து 1382 ஆயிருக்கு. நார்த்து சென்ட்ரல் ரயில்வேனா அலகாபாத் யூபி, சரிங்களா? 241லேருந்து 802 வேகன்சி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோரக்பூர் 43லேருந்து 143 ஆயிருக்கு வேகன்சி, கோரக்பூரும் யூபி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே குவாஹாட்டி, இந்த நார்த் ஈஸ்ட் பக்கம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 129லேருந்து 428 வேகன்சி ஆயிருக்கு. நார்தர்ன் ரயில்வே எல்லாருக்குமே தெரியும், டெல்லி 150லேருந்து அரௌண்டு 500 கிட்ட வேகன்சி வந்து வந்திருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேனா ஜெய்ப்பூர், சரிங்களா? ராஜஸ்தான் 228லேருந்து வேகன்சி 761 மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே நமக்கே தெரியும், நம்ம ஆந்திர பிரதேஷ் செகண்டராபாத் அதாவது தெலுங்கானா 585லேருந்து 1949 சூப்பர் வேகன்சி மக்களே செகண்டராபாத்தில். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர் சத்தீஸ்கர், இங்கேயுமே வேகன்சி வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. 1192லேருந்து 3973 வேகன்சி, சரியான வேகன்சி. பட் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது மக்களே, என்ன தான் வேகன்சி இருந்தாலும் காம்படிஷன் அந்த இடத்துல ஹெவியாகவும் இருக்கும், நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்கமிங் வீடியோவில், சரிங்களா? இன்கேஸ் வந்து அவங்க கண்டிப்பாக விட போகிறாங்க, அதுக்கான நோட்டீஸ் தான் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த அப்டேட் விட்டோடனே நம்ம வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வேகன்சி இப்போதைக்கு ஜஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். அது மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தாவில் 300லேருந்து 1001 மாறி இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து சதர்ன் ரயில்வே நம்ம சொன்ன மாதிரி சென்னை ப்ளஸ் திருவனந்தபுரம் சேர்த்து 218 வேகன்சிலேருந்து 726 வேகன்சியாக மாறி இருக்குது. சதர்ன் ரயில்வேனா நம்ம தமிழ்நாடு மட்டும் நினச்சிக்காதீங்க, இங்கே கேரளாவும் சேர்த்து வருது. ஸோ இது வந்து அஃபிஷியலாக ஸ்ப்ளிட் பண்ணி விடுவாங்க, சரிங்களா? ஆர்ஆர்பி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி விடுவாங்க, அப்போ தான் நமக்கு தெரியும் ஆர்ஆர்பி சென்னைக்கு எத்தனை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு எத்தனை அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பெங்களூரில் சூப்பர் வேகன்சி மக்களே 473லேருந்து 1576. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல பார்த்தீங்கன்னா 219லேருந்து 729. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேனா மத்திய பிரதேஷ் ஜபல்பூர், சரிங்களா? அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை, இங்கே வந்து 413லேருந்து 1376 வேகன்சியாக மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து வேகன்சிங்க. அப்கமிங் ஏதாவது அப்டேட்னால் நம்ம வீடியோ போடுவோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.